வாழ்த்துக்கள் சிம்ரன். ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. நான் இன்ட்ரடியூஸ் பண்ணதில் நான் ரொம்ப பெருமைப்படுற ஒன் ஆஃப் த ஆர்டிஸ்ட் நீங்கள். யூ ஆர் ஆர்டிஸ்ட் ஃபார் எக்ஸலன்ஸ். நீங்கள் ரொம்ப டேலண்டட், ரொம்ப நிறைய டெடிகேஷனோடு இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் அண்டு ரொம்ப ஸ்வீட்டான பர்சன் ஆஸ் அ ஹியூமன் பீயிங். தமிழ் சினிமாவின் ஒரு மறக்க முடியாத கதாநாயகிகளோட பட்டியலில் ரொம்ப முக்கியமான பேர் சிம்ரன். ஆசை படம் முடிஞ்சோன்னு அடுத்த படமாக நேருக்கு நேர்னு ஒரு படம் பண்ணுறேன். 2 ஹீரோ 2 ஹீரோயின். அதில் ஒரு புதுமுகம் ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்ணலாங்கிற இதில் பாம்பேக்கு அந்த ஹீரோயினை தேடி போகிறேன். நான் போன இடத்துல ஒரு 4 நாள் அந்த பாம்பே கோஆர்டினேட்டர்ஸ்லாம் எனக்கு யாரை கொண்டு வந்து காமிச்சாலும் எனக்கு சாட்டிஸ்ஃபைங்காக எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை. சரி, நான் இன்றைக்கி ஊருக்கு கிளம்புறேன்னு நான் ஊருக்கு கிளம்புற போது லாஸ்ட்டாக இவங்கள மட்டும் பார்த்துருங்க சார், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு பாம்பே கோஆர்டினேட்டர் சொன்னார். அப்படி நான் இருந்த இடத்துக்கு வந்தவங்க தான் சிம்ரன். வரும்போது ரொம்ப சிம்பிளான ட்ரெஸ்ஸில் சிம்பிளாக தான் வந்தாங்க. ஆனால் அவங்க நான் கொடுத்த ஒரு டெஸ்ட்டை ஒரு டெஸ்ட் ஷூட் மாதிரி பண்ணேன். சும்மா ஃப்ரிட்ஜை தரங்க, தண்ணி பாட்டில் எடுங்க, அப்படி இப்படின்னு சொன்னேன். அவங்க பண்ணும்போதே அதில் ஏதோ ஒரு விஷயம் இருந்தது. அடுத்தது அவங்கள ஒரு சின்னதாக ஒரு டான்ஸ் ஸ்டெப்பு பண்ண முடியுமான்னு, டான்ஸ் ஆட வருமாங்கிறதுக்காக பண்ண சொன்னேன் மியூசிக் போட்டு. அவங்க டான்ஸ் ஆன செகண்ட் எனக்கு தெரிஞ்சிச்சு இது ஒரு மேஜிக் அப்படின்னு. அவங்கள பார்த்தோன்னே தெரிஞ்சிது இது ஃபயர், இவங்க கிரேட் டான்ஸர், கண்டிப்பாக இது கிளிக் ஆகும் அப்படின்னு. என்னோடய கட் ஃபீலிங் சொல்கிறத எப்பவுமே நான் ரொம்ப நம்புவேன். உடனே அவங்கள அடுத்த செகண்ட் யூ ஆர் ஆக்டிங் இன் மை ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே அவங்கள ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சென்னைக்கு வந்தேன். ஐநோ நீங்கள் ஆரம்பித்த இடத்துலேருந்து எவ்வளவு தூரத்துக்கு பெரிய அளவில் ஆக்டிங்கில், கெரியரில் எல்லாத்துலேயும் பெரிய சக்ஸஸையும் பார்த்து சிறந்த நடிப்பையும் கொடுத்தீங்க. மகிழ்ச்சி. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கு.